என்னடா உனக்கு சாகணும்னு அவ்வளோ ஆசையா? எங்களை பற்றி எழுத போறியா? இங்க பாருங்க, எனக்கு என் பாஸ் கொடுத்த வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் பண்ணல. தம்பி, நாங்களும் எங்க வேலையை தான்ப்பா செய்யறோம். கலட்டுறாங்க. புடிடா. வீணா போறானே, புடி அவனை. டேய் ஓடாத, நில்லு. டேய் டேய் அவனை புடி. டேய் உன்னை நில்றா. நிறுத்து. இந்த ஓடி பிடிச்சி விளையாடுறவெல்லாம் வேணாம். பேசாம பேக கொடு. குடுறா. எதுக்கு? ஸ்கூலுக்கு போக போறியா? டேய் தம்பி, ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா பேக காட்டு. முடியாது. பேக காட்டு. அடுத்த தடவை ஜேர்னலிஸ்ட் கூட மோதும் போது கொஞ்சம் யோசிச்சு மோதுங்க. எனக்கு அந்த நியூஸ் வேணும், அதுவும் சீக்கிரமாக வேணும். வேற சேனலில் இந்த நியூஸ் வந்துச்சுன்னா உன் வேலை போயிடும், புரியுதா? 2 மணி நேரம் தான் கொடுப்பேன். என் பேர் நவீன்குமார். நியூஸ்ன்னு வந்துட்டா முதல்ல நான் தான் இருப்பேன். மே ஐ கம் இன் சார்? ஹே கரண், உள்ளவா. கம் இன். ஓகே. குட் மார்னிங் சார். பேட் மார்னிங். இந்த நியூஸ் எல்லாம் மற்ற சேனலுக்கு போன பிறகு தான் நம்ம சேனலுக்கு வருது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாரா போக வேண்டியதுதான். சார், நம்ம நியூஸுக்கு பின்னாடி ஓடணும்னா நியூஸ் வேற எங்கேயாவது போயிடுது. ஆனால் நம்ம கிரிமினல் பின்னாடி ஓடணும்னா நியூஸ் நம்மளை தேடி தானா வரும் சார். ரிலாக்ஸ் சார். இந்த ஃபைலை பாருங்க. தட்ஸ் குட். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குல்ல? இருக்கு சார். ஓகே, ஆல் ரைட், தட்ஸ் குட். உங்ககிட்ட ஆர்வம் அதிகமாகவே இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கரண், எப்போ நம்ம நாட்டில் கிரைம் ஜீரோ ஆகுதோ அப்போ தான் நம்ம நாடு ஹீரோவாக நிமிர்ந்து நிற்கும். யா சார். சரி, அதை விடு. சரி, நீ ஒரு வேலை பண்ணு. சொல்லுங்கள் சார். கொல்கட்டாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதோட முதலாளி பேர் வாசு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 1 வருஷத்துக்கு முன்னால் அவர் ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். போலீஸ் ரிப்போர்ட்டில் அப்படி தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ தப்பு நடக்குது. சார், 1 வருஷத்துக்கு முன்னாடி ஓனர் ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு. ஒரு வேளை இது ஆக்சிடெண்ட்டாக இல்லாமல் மர்டராக இருக்க கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார். ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது சார். அது என்னன்னு தான் நமக்கு தெரியல. நீ கொல்கத்தாக்கு போயிட்டு வா. உன்னோட ஃப்ளைட் ஜேர்னிக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அங்கே போனதும் நீ மன்சூர்னு ஒரு ஆளை சந்திப்ப. ட்ராவலிங்க்கு அங்கே மோட்டர் சைக்கிள் உனக்கு கொடுப்பான். தேங்க்யூ சார். நாங்கள் ரொம்ப நாள் தங்கணுமா சார்? ஆமாம், வேலை இருக்குல்ல, போய் தான் ஆகணும். ஓகே சார். நான் இங்கே திரும்ப வந்ததே என்னோட தப்பு தான் சார். ஏதாவது சொன்னியா? இல்லை சார், ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ சார்.
ஃபாதர், எஸ். உங்களை பார்க்கறதுக்காக ஒரு பையன் வந்திருக்கான் ஃபாதர். என்ன பார்க்கவா? சென்ட் him. மே ஐ கம் இன் ஃபாதர்? எஸ், கம் in. Please be seated. So, how can I help you, my son? பிஷப் மிஷனரி 2015 பேட்ச். கரண்குமார் சார். உங்கள் கையால் பர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட் பேட்ச் கூட எனக்கு கொடுத்தீங்களே சார். Yes. How can I forget you? That young boy, strong boy. You have certainly turning to man, I must say. So, my son, இங்கே என்ன பண்ணுற? அது ஒரு வேலையாக கல்கட்டாக்கு வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு தோணுச்சு. அப்படியா, நல்லது. ஆனால் இவ்வளோ பெரிய சிட்டியில் என் அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? இப்போலாம் தேடினா கடவுளே கிடைக்கிறாரு. அந்த கடவுள்கிட்ட நான் கேட்டேன், அவர் உங்கள் அட்ரஸை கொடுத்து என்னை இங்கே அனுப்பி வச்சுட்டாரு. சரி, நீ இப்போ எங்கே தங்கி இருக்க? இங்கே பக்கத்தில் சிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல சார், அதுக்கு பக்கத்தில் தான். சரி, எவ்வளோ நாள் தங்க போற? ஒரு 2-3 நாளைக்கு தான் சார். நான் நியூஸ் என்சியில் ஜேர்னலிஸ்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படியா? எங்கள் சேனலில் நாங்கள் ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேலைக்காக தான் நான் இப்போது இங்கே வந்திருக்கேன். முடிஞ்சதும் கிளம்பிடுவேன். என்ன ஸ்டோரி? பக்கத்தில் அந்த சிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் மிஸ்டர் வாசு, அங்கே ஹியூமன் டிராஃபிக் நடந்ததா நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த விஷயமா தான். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. பட் எனக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்னோட பாஸ் இந்த ஸ்டோரியில் வேலை செய்ய சொல்லி என்னை இங்கே அனுப்பி வச்சிருக்காரு, அதனால தான். சரி, இதெல்லாம் விடு. காஃபி குடிக்கிறியா? இல்லைன்னு வச்சுக்க. ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சு ஒரு காஃபி கூட கொடுக்கலன்னு திட்ட போற. ஃபாதர் மாறிட்டாருன்னு சொல்ல போற. வா போலாம். சார், யார் நீங்க? இங்க பாருங்க சார், இங்க பாருங்க, எப்படி இருக்கீங்க? எழுந்துறீங்க சார், எழுந்துறீங்க. பார்த்து மெதுவா. குட் மார்னிங். நீங்க இப்போ எப்படி இருக்கீங்க? ஃபீலிங் பெட்டர்? அதாவது நேற்று ராத்திரி உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிருந்தது. இப்படியே வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பெரிய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களோட உடம்பை பார்த்துக்கோங்க, அதுதான் இப்போ நல்லது. நான் மெடிசன்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன். 2 நாளைக்கு நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களை இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? இல்லை நல்லா தான். பரவாயில்ல, படுத்துட்டே இருங்க. இட்ஸ் ஓகே. இல்லை, அது சொல்லுங்க என்ன விஷயம்? ஆக்சுவலி நேற்று நைட்டு நான் பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு பைக்குக்கு நடுவில் வந்துட்டா. அப்புறம் பொண்ணா? ஆனால் அங்கே யாருமே இல்லையே. ஒருவேளை நான் வரதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிருக்கலாம். எனிவே, நீங்கள் உங்களோட உடம்பை பார்த்துக்கோங்க. நான் ஈவினிங் விசிட்டர்ஸ் ஹாஸ்ல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர்.